ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி அஃப்தாப் ஊருக்கு போகிறான். இன்னும் ஒரு வாரத்துக்கு அஃப்தாப் வந்து துபாயில் இருக்க மாட்டான். ஸோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக இந்தியா போகிறான். ஸோ ஊருக்கு போகிறனாலே எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அஃப்தாப் ஒரு பேக்கேஜ் பேக் பண்ணிட்டு இருந்தான். அவன் கொண்டு போகிறது என்னவோ ஒரு பேக் தான், ஆனால் அதுக்கு ஏதோ பிஸியாக இருந்தான். அண்ட் நாங்கள் கொஞ்ச நேரம் விளாண்டுருந்தோம். ஃபஸ்ட்டு அவனுக்கு டாட்டா பாய் பாய் காட்டுறதுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். அண்ட் வெளியே நல்லாவே காற்றடிச்சுது. சில ரீசன்ஸால் என்னால் மட்டும் போக முடியல. என் தம்பியும் எங்கள் அத்தாவும் மட்டும்தான் போகிறாங்க. அண்ட் ஃபஸ்ட் எல்லாம் அஃப்தாப் தான் வீடியோ எடுப்பான், நான் எடிட் பண்ணுவேன். இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் தான் வீடியோவும் எடுக்கணும், நான் தான் எடிட் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஓகே, எடுத்து தான் ஆகணும். இந்த டைம் எங்கள் அத்தாவும் என் தம்பியும் இண்டிகோ ஏர்லைன்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. போர்டிங் 8:30 தான், பட் 2 hours முன்னாடியே போயிட்டாங்க. ஸோ இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு டைம் நிறைய இருந்தனால கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு தான் போனாங்க. வீக் டேஸ்னால பெரிய கியூவை தாண்டிட்டு தான் ஃப்ளைட்டுக்கு போனாங்க. ஃப்ளைட் எப்பயும் போலவே செம்ம க்ரௌடராக இருந்துச்சு. ½ an hour கழிச்சு ஃப்ளைட்டையும் எடுத்துட்டாங்க. அண்ட் ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. எங்கள் அத்தா நான்வெஜ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு சிக்கன் பிரியாணி, ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் வாட்டர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனிஹவ் அஃப்தாவுக்கு இந்த ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு என்கிட்ட ஃபோன் காலில் சொன்னான். அதான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கான். ஒரு வழியாக போய் லேண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you, டாட்டா, bye bye.